ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமானவர்களே, நவம்பர் மாதம் 30ஆம் நாள் திருத்தூதரான ஆந்திரேயாவின் திருவிழாவை கொண்டாடுகின்றோம். முதல் 4 திருத்தூதர்களில் அதிகம் அறியப்படாத திருத்தூதர் இவர்தான். பேதுரு, யோவான், யாக்கோபு இவர்கள் மூவரும் இவரை விட அதிகமாக பேசப்படுகிறார்கள். பெரும்பாலும் பின்னணியிலேயே இருந்து ஆண்டவருக்காக உண்மையுடன் செயல்படுகின்ற திருத்தூதர் இவர். ஆண்டவர் முக்கியமான நிகழ்வுகளிலெல்லாம் இவரை தம்மோடு அழைத்து செல்லவில்லை. குறிப்பாக ஜெய்ரஸின் மகளை ஆண்டவர் உயிர்ப்பித்து கொடுக்கின்ற போது மார்க்க நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 37வது வசனம், மற்ற 3 பேர் இருக்கிறார்கள், இவர் அவர்களோடு இல்லை. தாபோர் மலையிலே ஆண்டவர் உருமாறிய போது இவர் அங்கே இல்லை. மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 1வது வசனம், கெத்செமனி தோட்டத்திலே ஆண்டவரோடு நெருக்கமாக இருந்து அவருடைய வேதனையில் பங்கு பெறுமாறு ஜெபிப்பதற்காக ஆண்டவர் இவரை அழைத்து செல்லவில்லை, மற்ற 3 பேரை அழைத்து சென்றார். மார்க்க நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 33வது வசனம். இருந்தாலும் மார்க்க நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலும் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலும் இவர் மற்ற 3 பேரோடு இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எப்படி இருந்தாலும் ஆண்டவரோடு இவர் நெருக்கமான உறவு கொண்டிருந்தார். ஆகையினால்தான் மற்றவர்களை ஆண்டவரிடம் அறிமுகப்படுத்துபவராக இவரை நற்செய்தி நூல்களிலே காண்கின்றோம். யோவான் நற்செய்தியின்படி இவர்தான் முதலாக ஆண்டவர் இயேசுவால் தம் சீடராக இருக்க அழைப்பு பெற்றவர். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 35 முதல் 40 வரையுள்ள வசனங்கள். முதலில் அழைக்கப்பட்ட இவர், ஆண்டவரை அனுபவித்தறிந்த இவர் தன்னுடைய சகோதரன் பேதுருவுக்கு ஆண்டவரை அறிமுகம் செய்து வைக்கிறார். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 41 முதல் 42 வரையுள்ள வசனங்கள். ஆந்திரேயாவின் குணம் இதுதான், ஆண்டவரை ஆர்வத்தோடு பின்பற்றுவது, அந்த ஆண்டவரிடம் மற்றவர்களை கொண்டு வருவது. இவருடைய ஊர் பெத்சைதா என்று அறிகிறோம். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 44வது வசனம். இது கலிலேயாவின் வடக்கு பகுதியில் இருந்திருக்க வேண்டும். சில ஆண்டுகளுக்கு பிறகு இவர் இதற்கு அருகாமையில் உள்ள சற்று பெரிய நகரமான கப்பர்நாகுமுக்கு குடியேறியிருக்க வேண்டும். அங்கே இவருக்கும் சீமோனுக்கும் வீடு இருந்தது. மார்க்க நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். யோவானோடும் யாக்கோபோடும் இவர்கள் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். இவர்கள் 4 தலைமை பண்பு இருந்தது என்று நாம் சொல்ல வேண்டும். இருந்தாலும் மற்ற 3 பேரை முன்னணியில் விட்டுவிட்டு இவர் மறைமுகமாகவே செயல்படுகிறார். திருத்தூதர்களின் பட்டியலில் இவர் இடம் பெறுவது நீங்களாக 9 முறை இவருடைய பெயர் குறிப்பிடப்படுகிறது. இவற்றில் பெரும்பாலும் தன்னுடைய சகோதரன் பேதுருவை முன்னிலைப்படுத்தி அவருக்கு பின்னே செயல்படுபவராகத்தான் இவர் சித்தரிக்கப்பட்டுள்ளார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இயல்பாக ஒரு சிலருக்கு கோபம் வரும், பொறாமை இருக்கும், மற்றவர்கள் மீது வெறுப்பு இருக்கும். ஆனால் ஆந்திரேயாவிடம் இவையெல்லாம் இருந்ததாக தெரியவில்லை. தன் சகோதரன் பேதுருவை உடனே எந்தவித தயக்கமும் இன்றி ஆண்டவரிடம் கூட்டி வந்தார். எல்லாவற்றிலும் முந்திக்கொள்ள நினைக்கும் அவருடைய குணம் தெரிந்திருந்தும் கூட பெருந்தன்மையோடு தன் சகோதரனை ஆண்டவரிடம் அறிமுகப்படுத்துகிறார். தன்னை மையப்படுத்த நினைக்காமல் ஆண்டவர் தனக்கு கொடுத்த கொடைகளை அவருக்காக தாராளமாக பயன்படுத்தி எல்லாரும் ஆண்டவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றவர் ஆந்திரேயா. மற்ற 3 பேரை பாருங்கள். பேதுரு உணர்ச்சி பிழம்பு, எப்போது பார்த்தாலும் முந்திரி கொட்டை மாதிரி பேசுவது. யாக்கோபும் யோவானும் இடியின் மக்கள். அவர்களும் சாதாரணமானவர்கள் அல்ல. யார் பெரியவர்கள் என்று அவர்கள் போட்டுக்கொண்ட சண்டையில் முதலிடத்தை பிடிக்க அலைந்தவர்கள். ஆனால் ஆந்திரேயாவோ மௌனமாக செயல்படுகிறார். இன்றைக்கு
எத்தனையோ தலைவர்களுக்கு இவர்தான் முன் உதாரணமாக இருக்கின்றார். பெருமையை தேடாமல், முன்னே நிற்க தேடாமல், மறைவாக நின்று கொண்டு தன் கடமையை நிறைவாகச் செய்கின்றார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதியில் பேதுருவும் ஆந்திரேயாவும், அவ்வாறே யாக்கோபும் யோவானும் எவ்வாறு முதலாக சீடராக அழைக்கப்பட்டார்கள் என்பது சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதே நிகழ்ச்சி லூக்கா நற்செய்தியில் எவ்வாறு சித்தரிக்கப்படுகிறது என்று பாருங்கள். 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரையுள்ள வசனங்கள். அங்கே பேதுருவுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஆந்திரேயாவோ பின்னே இருக்கின்றார். அவரை பற்றி எதுவும் சொல்லப்படவில்லை. ஆந்திரேயாவிடம்தான் எத்தனை நல்ல குணங்கள் பாருங்கள். தனி மனிதர்களின், சாதாரணர்களின் முக்கியத்துவத்தை ஆந்திரேயா உணர்ந்திருந்தார். எடுத்துக்காட்டாக யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எவ்வாறு ஒரு சிறு பையன் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்திருந்தான் என்று அவனை ஆண்டவரிடம் அடையாளம் காட்டுகிறார். அவ்வாறே கிரேக்கர்கள் ஆண்டவர் இயேசுவை பார்க்க வேண்டுமென்று பிலிப்புவிடம் வந்தபோது பிலிப்புவோடு சேர்ந்து ஆந்திரேயா அவர்களை ஆண்டவரிடம் அறிமுகம் செய்து வைக்கிறார். யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வரை உள்ள வசனங்கள். இவ்வாறு சாதாரணர்களை ஆண்டவரிடம் கொண்டு வந்து சேர்ப்பதில், அந்த சாதாரணர்களின் கொடைகளை பாராட்டுவதில் ஆந்திரேயாவுக்கு நிகர் அவர்தான். விதவை பெண்ணின் காணிக்கையை ஆண்டவர் பாராட்டினாரே. லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரையுள்ள வசனங்கள். அவ்வாறே அந்த சிறு பையன் வைத்திருந்த உணவு பண்டங்கள் எத்தனையோ பேருக்கு உணவளிக்குமாறு இவர்தான் அடையாளம் காட்டினார். எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுலடியார் கூறுவது போல 6ஆம் அதிகாரம் 6வது வசனம், மனிதர்களுக்கு உகந்தவர்களாகுமாறு வேலை செய்வதாக காட்டிக்கொள்பவர்களாயிராமல் கிறிஸ்துவின் பணியாளராய் கடவுளின் திருவுளத்தை உளமாற நிறைவேற்றுபவராக நாம் ஆந்திரேயாவை பார்க்கிறோம். ஒரு பணியாளரின் உள்ளத்தோடு இருக்கின்ற ஒரு நல்ல தலைவர் இவர். உங்களில் முதல்வனாயிருக்க விரும்புவோர் எல்லாருக்கும் கடையனாயிருக்கட்டும் என்றாரே ஆண்டவர். மார்க்க நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 35வது வசனம். ஆண்டவர் இயேசு உயிர்த்த பிறகு, தூய ஆவியாரை திருத்தூதர்கள் பெற்றுக்கொண்ட பிறகு இவருக்கு என்ன நேர்ந்ததென்று நமக்கு அவ்வளவாக தெரியவில்லை. பாரம்பரியம் ஒருவேளை இவர் ஸ்கைத்தியா, ரஷ்யா, ஸ்காட்லாந்து இந்த பகுதியிலே நற்செய்தி அறிவித்திருக்கலாம் என்று கூறுகின்றது. இறுதியாக அக்கையாவில், இன்றைய கிரேக்க நாட்டில் ஏத்தன்ஸ் நகருக்கு அருகாமையில் இவர் சிலுவையிலே அறையப்பட்டு சாட்சி பகர்ந்ததாக நாம் கேள்விப்படுகிறோம். இந்த ஆந்திரேயாவிடமிருந்து எத்தனை பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. எவ்வளவு பேறு பெற்றவர். முதலாக திருமுழுக்கு யோவான் வழியாக இயேசுதான் இறைவனின் செம்மறி என்று கேட்டவர் இவர்தான். முதலாக ஆண்டவரை பின்பற்றியவர் இவர்தான். ஆண்டவருக்கு நெருக்கமான இருந்த 4 சீடர்களில் ஒருவர் இவர்தான். எல்லாரையும் ஆண்டவரிடம் அறிமுகப்படுத்தியவர் இவர்தான். சுயநலமின்றி, பொறாமையின்றி எத்தனையோ பேரை ஆண்டவரிடம் கொண்டு வந்தவர் இவர்தான். உண்மையுடன் மௌனமாக யாருக்கும் தெரியாமல் உழைத்தவர் இவர்தான். தனக்கு பேரும் புகழும் கிட்ட வேண்டுமென்று அவர் ஆசைப்படவில்லை. அவர் ஆண்டவரிடமிருந்து கேட்க விரும்பிய ஒரே வார்த்தை, நன்று நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, நன்றாக செய்தாய் என்பதுதான். முணுமுணுக்காத இந்த திருத்தூதர், பொறாமைப்படாத இந்த திருத்தூதர், சிறியவற்றையும் சிறியவர்களையும் மதிக்கின்ற இந்த திருத்தூதர் நம் எல்லாருக்கும் பாடம். இந்த சாதாரண மனிதர் அசாதாரண விதத்தில் நம் ஆண்டவருக்கு சாட்சி பகர வாழ முடியும் என்ற நம்பிக்கை ஊட்டுகின்றார். பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 1 அதிகாரத்திலே குறிப்பிடுகின்றாரே, 27 முதல் 29 வரை உள்ள வசனங்கள். அந்த வாக்கியங்கள் இவரில் வாழ்வு பெறுகின்றன. கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார்.
உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட, அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார். அன்பு ஆண்டவரே, உம்முடைய சீடர் ஆந்திரேயாவை திருத்தூதராக தேர்ந்து கொண்டீரே. உம்முடைய அன்பை அனுபவித்தறிய அவருக்கு வாய்ப்பு கொடுத்தீரே. சுயநலமின்றி பொறாமையின்றி எல்லாரையும் மதிக்க, எல்லாரையும் உம்மிடம் அறிமுகப்படுத்த அவரை பயன்படுத்தி கொண்டீரே. மௌனமாக, ஆரவாரமின்றி, ஆர்ப்பாட்டமின்றி, மறைவாக உமக்கு உண்மையுடன் உழைக்க அவருக்கு கற்றுக் கொடுத்தீரே. அந்த திருத்தூதருக்காக இந்த நல்ல நாளில் நன்றி கூறுகிறோம். நாங்களும் அவருடைய அடிச்சுவட்டில் உமக்கு பிரமாணிக்கமாக ஊழியம் புரிய, வீண் பெருமையை தேடாமல் உம்மையே மையமாக வைத்து வாழ, எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க துணை புரியும் சாமி. ஆமென்.